ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பெரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்னைக்கு ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் கன்னா சாப்டர் 1. ஸோ இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த சீரிஸை டோட்டலாக இப்போ வந்து சீசன் 1 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 40 மினிட்ஸ் டூரேஷன் வருது. ஒரு 5 hours செட்டிங் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த சீரிஸை. இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த சீரிஸோட கதைங்கும் போது 2018 வந்து டெல்லியில் நடந்த ஒரு மாஸ் சூசைட் அப்படிங்கிற ஒரு கேஸை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸோட ஒரு ட்ரூ இன்சிடென்ட் மையமாக வச்சு தான் இந்த சீரிஸோட கதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட டீமும் சேர்ந்து இது ஒரு சூசைடா இல்லை வந்து மர்டரா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த கேஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 8 எபிசோட்ஸை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கதையை வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாலே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஹவுஸ் ஆஃப் த சீக்ரெட் த புகாரி டெத் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸாக ஒரு 3 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா 2023 நினைக்கிறேன், அதில் தமன்னாவை வச்சு சாச்சேரி சாச் அப்படிங்கிற டைட்டிலில் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 3மே வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருந்தாலும் இந்த 3 கம்பேர் பண்ணும்போது எனக்கு தமன்னா நடிப்பில் வந்து அந்த ஹாட்ஸ்டாரில் உள்ளது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நகர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங்காக லென்த்தாக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. இது டீட்டெயிலாக அந்த கேஸை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த 2 வெப் சீரிஸுமே நான் பார்க்கல அப்படின்னா இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் போரிங் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் நகருது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். இதுக்கு முன்னாலே அந்த 2தையுமே நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சீரிஸ் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு போரிங், பயங்கரமான லாகிங். அதில் சொன்னதே அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து டீட்டெயிலிங்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்க எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கேஸை எப்படி நகர்த்தி கொண்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 8 எபிசோட் அப்படிங்கிற போதும் இந்த 8 எபிசோட்ஸ்லையுமே இன்னும் முடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் கண்டினியூவாக செகண்ட் சாப்டர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ அதனால் ரொம்ப லாங்காக எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு டூரேஷன் மட்டும் இந்த வெப் சீரிஸில் கொஞ்சம் லேக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. இப்போ இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. சீரிஸோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.4 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் 2மே பார்க்காதவங்கன்னா மஸ்ட் வாட்சபிள். மித்தபடி பார்த்துட்டீங்க அப்படின்னா யோசிச்சு உள்ள இறங்குங்க.